வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாங்க. முதல்ல உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சிடலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். பருப்பு நல்லா கலர் மாதிரி வரட்டுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். பாருங்க, கலர் நல்லா மாறி வந்தாச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே நாம் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதனால் வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் 3 வெங்காயம் சேர்த்துக்கலாங்க, போதும். வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டும். கண்ணாடி பதத்தை தாண்டி வந்த உடனே 5 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை லைட்டாக அரைச்சி கூட சேர்த்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் கூட வதங்கி வரணுங்க. அதனால் பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்தும் கொஞ்சம் டைம் கொடுத்து வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தக்காளி ஒரு சேர வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கி வரும்போதே சாஃப்டாக வதங்கி வருங்க. அதுதான் நல்லா வதங்கி வர ஸ்டேஜுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுக்கிறேன். தண்ணி நாம் பார்த்து சேர்த்து விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணியை இருக்கிறேன் நான். தண்ணி லைட்டாக சூடேறி வரட்டும். இப்போ உப்பை சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு மொத்தமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே தனியா இலைகளையும் கொஞ்சமாக புதினா இலைகளையும் சேர்த்துட்டு மூடி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டுங்க. ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே குக் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன். எடுத்து சேர்த்து விட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் பிசைந்து வைத்ததுனால அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு 5 நிமிஷம் போல் மூடி வைக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வருது.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த உடனே இதுக்கு டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை, ஒரே ஸ்பூன் போதுங்க, தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு நம்ம கொதிக்கும் போதே சேர்த்து விட்டுடலாங்க. அருமையாக இருக்குங்க. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா ரெடிங்க. அருமையாகவும் இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் மூடி விட்டுக்கலாம். ஒரே ஸ்பூன் மைதா மாவு போதுங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதிகமாக சேர்த்தா இந்த டிஷ் கெட்டுடும், டேஸ்ட்டு மாறிடுங்க. அருமையாக பாருங்கள் கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. அருமையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடிங்க. நான் இங்கே இந்த டிஷ்ஷை பூரிக்கு சேர்த்துருக்கேன். அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.